இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் வெளிவந்திருக்க சொர்க்கவாசல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது இவருக்கு டைரக்டராக மொதல் படம். இவர் வந்து பாரஞ்சித் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் 1999 மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த கலவரத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. சித்தார்த், தமிழ் பிரபா, அஸ்வின்ஸ் இவங்க 3 பேரும் தான் இந்த படத்தோட ரைட்டர்ஸ். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ள ஒரு பையன், அவன் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்கான். அந்த டைமில் ஒரு ஐஏஎஸ் மர்டர் கேஸில் இவன் தான் விக்டிம் சொல்லி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. ஆனால் நீ உள்ளே வந்தது காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி செல்வராகவனை காமிக்கிறாங்க. அந்த டைமில் தான் செல்வராகவனுக்கும் அங்கே உள்ள ஏசிக்கும் ஒரு பிரச்சனை ஆகுது. அது வந்து கலவரமாக வெடிக்குது, பல உயிர்கள் சாகுது. இதுக்கு நடுவில் ஆர்ஜே பாலாஜி தன்னை நிரபராதின்னு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டாரா, இல்லை அந்த கலவரத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறதான் படத்தோட கதையே. என்னதான் இது கேட்க ஒரு நார்மல் ஒன்லைன் மாதிரி இருந்தாலும் அவங்க நான் லீனியராக அந்த இன்ட்ராகேஷன் செட்டப்பில் கதையை நகர்த்தினது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஆர்ஜே பாலாஜி அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அப்புறம் சானியா ஐயப்பன் அவங்க தான் ஆர்ஜே பாலாஜியோட பேராக நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் சிகான்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹக்கீம் ஷா அவர் தான் டைகர் மணின்னு நடிச்சிருக்காரு. இவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி கடைசியில் பிரியாணி அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தில் ஒரு மாசான வில்லன் கேரக்டரும் பண்ணியிருப்பார். அது போக கருணாஸ், ஷெரீஃபுதீன் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. நடித்த எல்லாருமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தில் செல்வராகவனும் ஆர்ஜே பாலாஜியும் அவங்கவுங்களோட ரெஸ்பெக்டிவ் ரோல்ஸில் ஃபிட் ஆகாத மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அவங்க ஆக்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது லைட்டாக லப்பர் பந்தில் நடித்த எல்லாரையுமே டேரக்டர் எவ்வளோ நல்லா வேலை வாங்கியிருப்பாரோ அதே மாதிரி இதுலேயும் டேரக்டர் நல்லா வேலை வாங்கியிருப்பாருன்னு தெரியுது. அப்புறம் படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்ததும் சொல்லணும்னா எடிட்டிங்கும் மியூசிக்கும் பற்றி சொல்லியே ஆகணும். கிறிஸ்டோ ஷேவியர் அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். பிஜிஎம்மும் சாங்ஸும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அனிருத் வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டோடி வர விஷுவல்ஸ் வந்து படத்தை ஒரு பீக் மூமெண்ட்டுக்கே கொண்டு போயிருச்சு. அப்புறம் படத்தில் மேக்கிங்கும் சினிமோட்டோகிராஃபியும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நோட்டிஸ்டாக சொல்லணும்னா செல்வராகவன் வந்து அந்த ஏசிட்ட ஃபுட்பால் மடோரோனா கதையை சொல்கிறதுலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜெயில் செட்ஸ் ஆகட்டும், அதில் வர சீன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வடச்சென்னையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. படத்தில் எல்லா கேரக்டருக்கும் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப நேர்மையாகவே எழுதியிருந்தாங்க. டீப்பாக பார்க்கணும்னா அந்த பொலிட்டிக்கல் கேரக்டர் ஆகட்டும், அந்த போலீஸ் கேரக்டர் ஆகட்டும், அந்த பிரிஷனர்ஸ் கேரக்டர் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணும், அது எதை நோக்கி போகும், இதோட தனித்துவங்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக காமிச்சதுனால படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதுமே நிறைய கேரக்டர்ஸோட நேம் நம்ம மைண்ட்லேயே நின்றுச்சு. அது போக படத்தோட நெகட்டிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக எதை நோக்கி போகுதுன்னே தெரில. அது போக சில அம்மெச்சூர்டான ஆக்டிங்ஸுமே இருந்துச்சு. அதெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி செகண்ட் ஆஃப் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒரு டெபியூட் டைரக்டர் படம் மாதிரி இல்லாமல் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஒரு பிரிஷன் ட்ராமா த்ரில்லரை எந்த அளவுக்கு உண்மையாகவும் எங்கேஜிங்காகவும் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரேட்டட் படம். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தர படம் பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.